முன்னாடிலாம் காய்கறி வாங்குறதுக்கு கூட ஃபுல்லாக நானே போயிட்டுருப்பேன். இப்போ குட்டி பாப்பா வச்சுட்டு சமாளிக்க முடியல. அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குன்றதால ஹஸ்பண்டே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வாங்கிட்டு வந்தாங்க. நேற்று நைட்டு போல் பட்டாணி ஊற வச்சுருந்தேன். ஸோ குருமா பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் கேழ்வரகு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். அதில் வந்து அரைச்சிட்டு பால் மாதிரி எடுத்து பாப்பாவுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ காலையில் போல் பூரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். கேபிக்கு பூரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே வந்து லஞ்ச் பாக்ஸாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பூரி தான் காலையில் ரெடி பண்ணேன். இந்த குருமா ரெசிபி ஆல்ரெடி என்னோடய சேனலில் லாங் வீடியோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அவனுக்காக குட்டி பூரி ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவான் அப்படின்றத. ஆனால் சூப்பராக சாப்பிட்டான். குட்டி பூரி வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு ஸ்கூலுக்கு மட்டும் வேறு ஷேப்பில் பண்ணி தந்தேன். ஏன்னா ரவுண்டாகவே பண்ணி தந்தால் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ன்ட்டு வேறு மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் பண்ணி கொடுத்தேன். டிஃபன் பாக்ஸும் காலியாக வந்துச்சு. ஆனால் அந்த குருமாவில் கை வைக்கவே இல்லை போல் சார். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் கொஞ்சம் கொடுத்து விட்டேன். ஸோ சூப்பராக ஜாலியாக